ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 13வது வாரத்தோட 3வது நாள் காலை வேலை ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறீங்க, கேட்குறீங்க. படிக்கிறேன், கமெண்ட்டுக்கு ரிப்ளை தான் பண்ண முடியல. நான் கண்டிப்பாக படிக்கிறேன். அதன் மூலமாக தான் உங்களுக்கு நான் வீடியோ போகும்போது தெரியும். ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 டாஸ்க் வின் முடிஞ்சிருச்சு டிக்கெட்டு ஃபினாலில். நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து 2 டாஸ்க் நடக்க போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 டாஸ்க்கு முடிஞ்சு கடைசியாக வந்துட்டு அந்த 5வது டாஸ்க்கை வந்துட்டு விஜய் பார்வதி சூப்பராக வின் பண்ணி 9 பாயிண்ட் வாங்கியிருக்கிறதா வந்து தகவல் வருது. சூப்பரான ஒரு சம்பவம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டு சபரி ஃபஸ்ட்லேயும், செகண்டில் பார்வதியும், தேர்டில் கமருதனும் வந்திருக்கிறதா வந்து தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. அதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். என்ஜாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதி இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய ஓட்டம் விழுந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு கமருதி வந்துட்டு இப்போவும் நான் பார்வை வந்துட்டு விரும்புகிறேன், அவளும் என்ன விரும்புகிறான்றாரு. இதை நம்ம எங்கே போய் எழுது? தண்ணிலையா, மண்ணிலையா, இல்லை அவங்களோட மனசுலையா? உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். இந்த டிக்கெட்டு ஃபினாலாவே யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நேற்று டிக்கெட்டு ஃபினாலில் பார்த்தீங்கன்னா விக்ரம், சபரி இவங்களாம் வந்துட்டு அந்த சுற்றும் போது ஒரு சில விஷயங்களாக பண்ணாங்க. அதை வந்து பிக் பாஸ் கேட்கவே இல்லை. ஆனால் அதே இது வந்து வினோத் பண்ணாலும் சரி, விஜய் பார்வதி பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்களுக்குலாம் கேட்டாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,07,342 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.4. இப்போ தான் 3வது நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதற்குள்ளே 1,00,000 ஓட்டு. இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக முத்துக்குமாருக்கு அதிகப்படியான ஓட்டு செம்ம மாதம் வரும். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க முத்துக்குமாருக்கு. அப்படி இருக்கும்போது முத்துக்குமாரனுக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முடியும் போது வந்துட்டு 1,50,000 1,45,000 தான் வரும். ஆனால் இங்கே கானா வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3வது நாள் ஸ்டார்டிங் தான், இதுலேயே 1,00,000 ஓட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கார். அப்படின்னும் போது இது ஒரு பக்கம் டவுட்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு இவருக்காவது இவ்வளோ ஓட்டு வருது அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் மேம்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். அதே மாதிரி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பசல் டாஸ்கில் சீக்கிரம் வந்து அந்த இதை வந்து கழட்டிட்டார். ஆனால் திரும்பவும் மாட்டிட்டு அங்கே போய் பசலில் போய்ட்டு பாவம் ரொம்ப மொக்க வாங்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பெரிய மன போராட்டமும் இருக்குது. ஒரு பக்கம் கமருதீன், ஒரு பக்கம் விஜய் பார்வதி யாருக்கு சப்போர்ட் பண்ண தெரியாமல் முழிச்சிட்ருக்கார். அதில் வந்து கமருதிக்கு தான் சப்போர்ட் பண்ண நினச்சிட்டு ஒரு இடத்துல வந்து வாயம் விட்டுருப்பார். இது மாதிரி விஜய் பார்வதால் ஒரு ஆளாடான்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டார். அது வந்து வெளியே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 81,715 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.62. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே திவ்யா சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. என்ன கொடுமைன்னா அந்த சென்டரில் அந்த பேஸை வந்து கழட்டிட்டாங்க. அதுவே ரொம்ப நேரம் கழட்டினாங்க பாவம். திரும்ப மாட்டுறதுக்கு பண்ணால் ரிவர்ஸில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு, அம்மா நீங்கள் ரிவர்ஸில் போய்ட்டு கரெக்டாக மாட்டுங்கம்மான்னு சொன்னதுக்கப்புறமா வந்து டைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி விக்ரம் வந்து இவங்ககிட்ட சாரி கேட்குறாங்க. எனக்கு சாரி வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து இந்த கோவத்தால் வந்து நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி யாராவது கோவப்பட்டு எங்களை சாரி அதாவது அதை உணர்ந்து நான் சாரி கேட்க வரேன்னு சொன்னால் அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நைட்டு வரைக்கும் இந்த சுகரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்கன்னு நேற்று காலையில் ஆரம்பித்தாங்க. விஜய் பார்வதி இதை பண்ணாங்கன்னு கமருதிக்கிட்ட போட்டு கொடுத்தாங்க. திரும்பவும் நைட்டு வந்துட்டு கமருதி உட்காந்துட்டு இருக்காரு, அரோரா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து விஜய் பார்வதி வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சர்க்கரையை வந்து மூடவே இல்லை, அது பண்ணல இது பண்ணல. அம்மா விஜய் பார்வதி விட்டு கொஞ்சம் வெளியே வாங்கம்மான்ற மாதிரி இருக்குது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 42,991 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 11.37. இதுதான் நார்மலான ஓட்ஸ். எப்பயுமே நம்மளும் இத்தனை சீசன் பார்க்குறோம். இந்த 3வது நாள் இவ்வளோ தான் ஓட்டு வந்திருக்கும் அதிகப்படியாக ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி ஆல்ரெடி வந்துட்டு உடம்புல கண்ணில் அடிபட்டு பாவம் முழிச்சிட்ருக்காங்க. இதில் மனதளவிலும் அடிபட்டு முழிச்சிட்ருக்காங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுலேயும் இவங்களை வந்து கமருதீன் ட்ரிகர் பண்ணார், அவங்களும் வந்து ட்ரிகர் பண்ணாங்க. அது வாய் வார்த்தையில் பேச்சில் இருக்கும்போது டப்புன்னு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மேன் ஹேண்ட்லிங் மாதிரி வந்துட்டு இந்த டப்பாவை தூக்கி இடிக்கிற விசுறது, கால் எட்டு உதைக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தவறான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு கொடுமைனா பண்ணதெல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும் ஒரு குரூப் வந்து சுற்றிட்டு இருக்குது. இது என்னடா இது? சிரிப்பு வரல. விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு எதுக்கு கொடுக்கணும்?
அதாவது உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையான்ற மாதிரி இருக்குது. தூக்கலாம், நம்மளே சொம்பு தூக்குறேன்னா இவங்க தூக்குறது பேர் அண்டாவாக இருக்கும் போல இருக்குது. அண்டா கொண்டா எல்லாத்தையும் தூக்குவாங்க போல இருக்குது. ரைட்டு, சரி, எது எப்படியோ நான் நேற்று சொன்னேன், முந்தானத்து சொன்னேன், இன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். காலையில் வந்துட்டு விஜய் பாரதிக்கு ஓட்டு போட்டாச்சு, சரிங்களா? நான் இது வரைக்கும் தொடர்ந்து இத்தனை நாள் வந்து ஓட் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பாரதிக்கு தான் இது மாதிரி நான் ஓட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் உங்கள் கூட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரைட், அது மட்டும் இல்லாமல் விஜய் பாரதி தரமான சம்பவம் பண்ணுறாங்க. இந்த கேமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தங்க கமெண்ட்ஸ் போகிறாங்க, கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்களா அவங்க அப்படின்ட்டு. காமெடியாக, நல்ல காமெடியெலாம் இல்லை, மொக்கையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். அதாவது கலாக்காரங்களாம்மா விஜய் பார்வதி, என்னத்த சொல்ல, இப்படியே பேசிட்டே இருங்க, அந்த பொண்ணு பாடுக்கு போயிட்டு இருக்க போகுது. ரைட், 4வது பேசுனா கமருதீன் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 34,403 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 9.1. கமருதீன் சூப்பராக தரமான ஒரு சம்பவத்தை நேற்று அந்த டாஸ்கில் பண்ணியிருந்தார். அந்த சென்ட்ரு இது பார்த்தீங்கன்னா அந்த வளையம், அது அழகாக ரூல்ஸ் படி கரெக்டாக கழட்டினாங்க, கரெக்டாக மாட்டார். சூப்பராக பசங்களை முடிச்சுட்டு டப்புன்னு பண்ணினார். சூப்பராக அவருக்கு வந்து 7 பாயிண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு டாஸ்க் 5 முடிஞ்சும் 3வது பிளேஸில் கமருதீன் தான் இருக்காருன்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் வருது. நல்ல சூப்பரான திறமையான ஒரு போட்டியாளர். பட் என்ன ஒன்று, கோவம் வந்துருச்சு, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுது. அதுதான் கொடுமையாக இருக்குது. அதே மாதிரி தன் மேலே ஒருத்தங்க அன்பு வச்சுருக்காங்கன்னா அந்த அன்பை வந்து ஆராதிக்கணும், அந்த அன்புக்கு மரியாதை கொடுக்கணும். அது வந்து கொஞ்சம் இவருக்கு இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கார். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா யானை தன் மேலே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காரு இவர். இந்த வீக்கெண்டில் என்ன பண்ண போகிறோம், இந்த வீக்கெண்டு எப்படி தப்பிக்க போகிறாருன்னு தெரில. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 27,191 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.19. அரோராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க அந்த பேஸை கழட்டுறதுக்கு. அதுக்கப்புறமா இங்கே வந்து மாட்டுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தாங்க. அப்புறம் பசல் இது பண்ணாங்க. ஆனால் விஜய் பார்வதிக்கு அடுத்தபடியாக விஜய் பார்வதிக்கு முன்னாடியே முடிச்சதான் வந்து தகவல் சொல்கிறாங்க. அது எனக்கு சுத்தமாக புரியல. அது எப்படி விஜய் பார்வதி 17 செகண்டா, இவங்க 16.40. இது எப்படி, ஒன்றுமே புரியல எனக்கு. இது ஆனால் அவங்க சொல்கிறது தான் டைமிங்கு. ஆனால் இது வந்து சாத்தியமே இல்லையே, ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்தாங்க. ரைட், அவங்க சொன்னால் நம்ம நம்ப வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் அரோராவுக்கு நான் தான் ஆல்ரெடி சொன்னல, அவங்களுக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குது. அதனால தான் இந்த டாஸ்க் 2 நேற்று பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் 0, 2வது ரவுண்டில் கம்மி, 3வது ரவுண்டில் அடித்து தூக்கி 40 பால் எடுத்து அதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்துச்சு. என்னத்த சொல்ல. ஆனாலும் நிறைய பேர் வந்து இவங்களுக்கு மட்டும் டிக்கெட்டு ஃபினால கிடைக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. 6வது பேசுனா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 24,463 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.47. ஸோ விக்ரம் திறமையான ஒரு போட்டியாளர், மாட்டுக்கிறதே கிடையாது. எனக்கு இவர் டாப் 5 வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் இவரோட பங்கு மிகையானது. ரொம்ப நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நேற்று ரொம்ப அழகாக வந்துட்டு திவ்யா கிட்ட போய் சாரி கேட்டார். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து அன்றைக்கி கோவமாக வந்து அப்ரோச் பண்ணது உங்களை வந்துட்டு பயமுறுத்தினதாக வந்து கேள்விப்பட்டேன், என்னை மன்னிச்சிக்கங்கன்னு மனதாக கேட்குறாரு. நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் இவரும் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த டாஸ்கில் வந்துட்டு அந்த பேஸை கழட்டுற இடத்துல வந்துட்டு தவறுகள் பண்ணார். ஆனால் சுட்டி காட்டப்படவே இல்லை. இதுலேருந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, ஒருவேளை விக்ரம் இல்லை சபரி யாராவது ஒருத்தவங்க டிக்கெட் ஃபினால வாங்குறதுக்காக இந்த விஷயங்களை பண்ணுறவங்களோட மாதிரி இருக்குது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். 7வது பெஸ்ட்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 23,457 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.21. ஸோ சபரி சூப்பராக இப்போ தான் வந்து மெச்சூரிட்டாக செம்மையாக பண்ணிட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட விஷயங்கள் எல்லாமே. நேற்று இவரும் ஒரு வேலை பண்ணார் அந்த டாஸ்கில், டிக்கெட் ஃபினால் டாஸ்கில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாரு, எல்லா பிரச்சனைக்கும் கலந்துக்கிறாரு. கனி போனதுக்கப்புறமா இவருக்கு ஒரு புது உத்வேகம் வந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு பேசுகிற விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்குதா இல்லைன்றதை சொல்லுங்கள். 8வது பெஸ்ட்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 22,996 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 6.08. ஸோ சாண்ட்ராக்கு சபரிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 500 ஓட்டு கூட டிஃப்ரென்ஸ் இல்லை, சரிங்களா? ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்காங்க. பட் சாண்ட்ரா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை 2வது டாஸ்கில் கொடுத்து 9 பாயிண்ட் அடித்து தூக்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல் வாங்கினாங்க. ஸோ இருந்தாலும் நல்ல ஒரு திறமையை கொடுத்துட்ருக்காங்க. எப்படியாவது வந்து கமருதன்கிட்டேருந்து விஜய் பாரதியை வந்து விலகியே வைக்கணும், அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்ற மாதிரி பொண்ணு பண்ணிகிட்ருக்காங்க. சாண்ட்ரா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 13,460 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.56. ஸோ சுபிக்ஷா பாவம் ரொம்ப லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டு ஃபினால செம்ம அடி. ஃபஸ்ட்டு டாஸ்க் வின் பண்ணாங்க பாவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்லையுமே அவங்களுக்கு பெருசாக இல்லை, எல்லாமே அடி தான். 2வது டாஸ்க்லையும் வெளியே போனாங்க ஃபஸ்ட்டே. 3வது டாஸ்க்லையும் ரொம்ப அதிகமாக டைம் எடுத்தாங்க. கை வேறு ப்ராப்ளம், என்ன பண்ண போகிறாங்க தெரியல, பாவமாக இருக்குது. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,78,018 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.